அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 11ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கும்பகோணம் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், விவரங்கள். லாவண்யா, புவிசார் குறியீடு அரசு வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இதில் தஞ்சை மாவட்டம் காவேரி படுகையில் மட்டும், அதாவது குறிப்பாக திருவையாறு, பாபநாசம், கபிஸ்தலம், கும்பகோணம் உள்ளிட்ட காவேரி படுகையில் மட்டும் விளையக்கூடிய வெற்றிலை தனி மகத்துவம் கொண்டது. இந்த வெற்றிலைக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு புவிசார் குறியீடு விண்ணப்பம் செய்து அதற்கான புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தோவாலை மாணிக்க மாலைக்கும் இந்த புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. இதன் மூலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏற்கனவே 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற நிலையில் இன்று முதல் முறையாக ஒரு வேளாண் பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது. இதன் மூலம் தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமே 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ள பொருட்கள் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் முதல் மாவட்டமாக தஞ்சாவூர் மாவட்டம் திகழ்கிறது. இதே போல் இந்திய அளவில் தமிழகத்தில் 62 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டு இந்திய அளவில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. இந்த புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்டதன் மூலம் தஞ்சாவூர் வெற்றிலை வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். இதன் மூலம் ஏற்றுமதி என்பது அதிகரிக்கும் என வெற்றிலை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.